Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் ஸ்பெஷலாக வெஜிடபிள் யாக்னி புலாவ் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நான் இதில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுக்கு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகா, ஒரு 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸும் அரை கப் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். தோல் சீவிட்டு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை கப் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஒரு 10 to 12 உலர் திராட்சையும் முந்திரி பருப்பும் வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் வச்சுருக்கேன். இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஜீரகம் அரை ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 6-7 மிளகு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை லோ டு மீடியம் ஹீட்லேயே நல்லா கலந்து விட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இன்னொரு கடாயில் நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரை கப் கேரட், அரை கப் உருளைக்கிழங்கு, அரை கப் பீன்ஸ் 3 சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு லோ டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 10 நிமிஷம் இது குக்கானா போதும். அதாவது ஒரு காய்கறியெல்லாம் 3/4 பங்கு நமக்கு வெந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வடிகட்டி தண்ணி தனியாகவும் நம்ம அந்த காய்கறி எல்லாம் தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தனியாக எடுத்துட்டேன். இப்போ நான் அடுப்பில் குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது கடாய் கூட வச்சுக்கோங்க. நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து பொன்னிறமாக பொரிச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, குருமிளகு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டதும் நம்ம ஒரு 3/4 பாதி அளவுக்கு குக் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் இப்படி திரிஞ்சிருச்சேன்னு நினைக்காதீங்க, அது கரெக்டாக வந்துடும் நமக்கு டேஸ்ட்டு. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம அந்த காய்கறி வேக வச்ச தண்ணி 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் இதில் 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் உள்ள. அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்து மெதுவாக, அரிசி உடஞ்சிடாமல் மெதுவாக கலந்து விடுங்க. போதும். இப்போ இதை நம்ம லோ ஹீட்லேயே மூடி வச்சு ஒரு 15-20 நிமிஷம் குக் பண்ணிடலாம். நமக்கு புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆனியனையும் கொஞ்சமாக நான் இப்போ மேலே சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்பவும் இதை மூடி வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மொத்தமாக 20 நிமிஷம் ஆச்சு. நம்மளோட புலாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அடி பிடிக்காமல் கரெக்டாக குக் ஆகிடுக்கு. நமக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிடும். இப்போ நம்ம இது சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப மைல்டான டேஸ்ட்டோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆனியன் மேலே போட்டுக்கிறேன். நம்ம பொன்னிறமாக பொரிச்சு வச்ச முந்திரியும் திராட்சையும் மேலே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பர்த்டே ஸ்பெஷலான என்னோட லஞ்ச் பிளேட் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான புலாவ், கொஞ்சம் ஆனியனும் குக்கும்பர் ரைத்தாவும் ரெடியாக இருக்குது. இது ஒரு மேங்கோ ஸ்வீட். இந்த ரெசிபி உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். கொஞ்சம் குக்கும்பர் ஸ்லைசஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ஃப்ளேவரான நம்ம புலாவ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.